குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்ப்பா. ஒரு 2 minutes படிங்க. 4th chapter 1 mark. அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். டான்ல எதுவும் சொல்லணுமாமா? குட் ஈவினிங்க்கா. இல்லைங்கம்மா. உங்க மைக்கே ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. ஓகே செக் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு எல்லாருமே ஒரே டீம் தான். ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களா பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் சொல்லுங்க? ஃபோர்த் ஆன்சர்க்கா. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஃபோர்த் தானே? ஓகே. இன்னைக்கு யார் பேர் வைக்கலாம்? இல்ல. ஓகே. பர்சன் ஃபுல் மார்க் எடுக்கவங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட் மதுரை அப்பா, நீங்க திண்டுக்கலா? டெய்லியும் நான் கேட்டுருந்தேன். இந்த செகண்ட்க்கா. ஓகே. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்டா தேர்டா? தேர்ட்க்கா. தேர்டே வச்சுக்கலாம்ல, கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. அப்புறம் திருப்பி வந்து சொல்லி கொடுக்கூடாது. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்டா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. செகண்டா? செகண்ட் ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா.
இந்த கொஸ்டினுக்குமா செகண்ட்க்கா. கன்ஃபார்மா? செகண்ட் ஓகே ஓகே. இந்த கொஸ்டினுக்கு செகண்ட்க்கா. செகண்டா? சரி, எல்லாருமே பேசலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் டயக்ராம் ஃபோர்த் பார்த்துக்கோங்க. ஒன்னுக்கா. ஃபோர்த்துக்கா. ஆப்ஷன் பார்க்காமலே சொல்லுவீங்களா? பரவாயில்லையே. சரி, இந்த கொஸ்டினுக்கு தேர்டுக்கா. தேர்ட் ஒன்னுக்கா. தேர்ட் ஒன். இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா. ஃபர்ஸ்ட். குட் ஈவினிங்ப்பா. ஓகே, எவ்வளவு மார்க்னு பார்த்துடலாமா? எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? 15 மார்க் பார்த்துடலாம். வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்மா. சரி, வெரி குட். நாளைக்கெல்லாம் 5th சாப்டர் 1 மார்க் படிச்சுட்டு வரீங்களா? ஓகே. சரி, யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணீங்க நேற்று நான் கொடுத்தது? நேற்று ஹோம்ஒர்க் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டான்ல தான் அட்டென்ட் பண்ணலையே, அப்புறம் ஏன் கிளாப் பண்றீங்க? 1. மத்தவங்க எனக்கு நீங்க எழுதி சென்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சம்மாவது போட்டு அனுப்புங்கம்மா. நீங்க டோட்டலா கால்குலேஷன் வச்சுக்கோங்க. 8 to 9 கிளாஸ் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கையோட நீங்க ஹோம்ஒர்க் மட்டும் போட்டுட்டு நீங்க போயிட்டு மத்த ஒர்க்க பாருங்க. ஏன்னா விட்டுட்டு போனாலும் நீங்க மறந்துடுவீங்க. நடத்தின அதே ஒரு நிமிஷத்துல கிளாஸ்க்குன்னு 1 hour ஸ்பெண்ட் பண்றீங்களா, அதோட ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு 2 சம்மாவது போடுங்க. அப்படி பண்ணாதாம்மா நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா மார்னிங் சீக்கிரமா எழுந்துச்சு இந்த ஒரு ஒரு ஹோம்ஒர்க்கையும் போட்டுட்டு வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிற ஒர்க் இருந்தா அதையும் சேர்த்து படிங்க. நீங்க தான் உங்களுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். டைம் இல்ல, மேனேஜ் பண்ண முடியலன்னுலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டை இப்ப படிச்சிடணும்னா அப்பப்ப படிக்கணும். அதுல ஈவினிங் 8 to 9 போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 15 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவா போட்டு வச்சுக்கோங்க. இது மேக்ஸ்க்கான டைம்னு. 9 மணிக்கு நம்ம முடிச்சிடோம்னா அடுத்த 15 மினிட்ஸ்ல நீங்க ஹோம்ஒர்க் போட்டு முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒர்க் இருந்தா கூட பாத்துக்கோங்க அந்த டயத்துல. ஆனா எனக்கு ஹோம்ஒர்க்கும் ஒன்னையாவது போட்டு அனுப்புங்கம்மா. அது மாதிரி ஈவினிங் போனோடனே எத்தனை மணிக்கு போறீங்களோ அதுல இருந்து டைம் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் டைம் எல்லாம் பிரேக் எல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு இது பண்ணுங்க. அது மாதிரி மார்னிங் என்ன அப்படின்றதையும் டைம் டேபிள் பண்ணுங்க. இப்போ வந்துக்கு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா 1 hour பிஃபோரா எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? யார் யாரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? அக்கா நான்க்கா. நீங்க அப்புறம் ஓகே 6ல இருந்து 7க்குள்ள எந்திரிக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ். ஓகே. 5 to 6 நீங்க. 4 to 5 நீங்க. 4 மணிக்கு முன்னாடியே நான் எழுந்துக்குவேன்க்கா அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அக்கா குட் ஈவினிங். சாரிக்கா லேட் ஆயிட்டுக்கா. பரவாயில்லப்பா, நாங்க ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இல்லம்படி நீங்க எத்தனை மணிக்கு இல்லம்படி நீங்க எத்தனை மணிக்கு பயந்துருப்பீங்க காலையில? 4 o'clock. 4. ஓகே, சரி. ஏதோ கேட்டீங்கப்பா, என்னப்பா கேட்டீங்க? 1 mark டெஸ்ட் தானேங்கக்கா? 1 mark டெஸ்ட்ப்பா. ஆமா. சரி, இனிமே நாள்ல இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும்.
காலையில 6 to 7 இந்த ரேஞ்சில எந்திரிக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிங்க. ஓகேவா? 5 to 6க்குள்ள எந்திரிக்கிறவங்க எல்லாருமே நீங்க ஏந்திரிக்கிற டயத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஏஞ்சுக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அது பழகுனதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போலாம். உடனேவும் முன்னாடி எந்திரிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு அலாரத்த வந்து செட் பண்ணிக்கங்க. சொல்லுங்கப்பா. சச்சின்கா, குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. மழை பெஞ்சுக்கா. ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு காலைல எந்திரிக்கிறீங்க சச்சின்? கொஞ்ச நாளா 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். மிச்ச நாள் 6 o'clock தாங்க. ஓகே. இனிமே கொஞ்சம் 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறீங்களா? ஏன்க்கா? ஏஞ்சி படிக்கிறதுக்கு தான். ஓகேங்க. நான் குடுக்குற ஒர்க்க நீங்க அனுப்புறது இல்லைல அதனாலதான். ஓகேக்கா. குரூப் வந்து வேற நம்பர்ல சேர்த்துட்டீங்கக்கா. அப்படியா? நீங்க எனக்கு அனுப்புங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் சேர்த்து விட்டுறேன். சரிங்கக்கா. அதனாலதான்க்கா குரூப்பே காட்டல, தேடிட்டு இருந்தேன்க்கா. பார்த்தா எங்க அப்பா இருக்கீங்கக்கா. எங்க ஓகே. அப்பா. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்க எந்த நம்பர்ல சேவ் பண்ணுமோ அதை நான் ஆட் பண்ணி விட்டுறேன். சரிங்கக்கா. சரி. எனக்காக எல்லாருமே நாளையில இருந்து என்ன பண்றீங்கன்னா, நீ ஏந்திரிக்கிற டயத்தை விட ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சுக்கோங்கம்மா. அந்த 1/2 மணி நேரம் மேக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த நான் குடுக்குற ஒர்க்கை தான் பார்க்கணும்னு இல்ல. உங்க ஸ்கூல்ல மேக்ஸ் ஒர்க் கொடுத்தா கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க சீக்கிரமா காலையில எந்திரிக்கணும். முன்னாடி போன வருஷ பிள்ளைங்களாம் நான் வந்து 4 மணிக்கு எல்லா பிள்ளைங்களையும் எந்திரிக்க சொல்வேன், அலாரம் வைக்க சொல்வேன். ஏந்திரிச்சு எனக்கு அப்பவே டெஸ்ட் எழுதி அனுப்பணும். டெய்லி மார்னிங் டெஸ்ட் எழுதி அனுப்புவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க போன வருஷம் பிள்ளைங்க கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு நாள் கூட வர சொல்றேன். இளம்பிரியனுக்குலாம் ஈஸி தான். நீங்க சரண்யாக்கா அவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. காலையில சீக்கிரமா 4 மணிக்கு படிப்பாங்க. எனக்கு அந்த டயத்துக்கு டெஸ்ட் எழுதி அனுப்புவாங்க. டெய்லி நான் கொஸ்டின் சொல்லிடுவேன். படிச்சு எனக்கு அடுத்த நாள் அனுப்புவாங்க எழுதி. டெஸ்ட் எழுதி காலையிலன்னா காலையில எல்லாருமே அனுப்புவாங்க. ஆனா நீங்க வந்து நான் குடுக்குற ஒர்க்கே நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்காக நீங்க இந்த ஒர்க் மட்டும் பண்ணுங்க. எனக்காக இல்லைனாலும் உங்க வீட்டுக்காக, உங்க பேரண்ட்ஸ்க்காக, உங்களுக்காகவாது நீங்க பண்ணுங்க. சரியா? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நம்ம சம்முக்கு போயிடலாம். குட் ஓகே. ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்மா. ஓகே. சரி, நேத்து லாஸ்டா என்ன பார்த்தோம்? 2.28க்கா. 28 போயிட்டோமா? 28 முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. எப்படியோ பெரிய சம் முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது பப்ளிக்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சாரி, இந்த கொஸ்டின் இல்ல, இதுதான் நேத்து பார்த்தோமே. 2.29 இந்த சம் பார்த்துட்டோமே. தாங்க பார்க்கணும். 30 தானே பார்க்கணும். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் நேத்து. ஆமாக்கா. இந்த கொஸ்டின் வந்து பப்ளிக்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்கன்னா இந்த சாப்டர் எடுக்கும் போது இந்த சம் அதிகமா கேட்பாங்க. இந்த 3 children, இந்த 3 குழந்தைங்கன்னு வரும், அந்த சம் அடிக்கடி கேட்பாங்கம்மா. அதனால இது எல்லாருமே கரெக்டா போடுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின் மட்டும் யாராவது படிங்கம்மா. கொஸ்டின் படிங்க. ஸ்பான்டேனியஸா நீங்களே படிக்கணும்ல. பரத்ராஜ் படிங்கப்பா. எக்ஸாம்பிள் 2.230, எடுத்துக்காட்டு 2.30. இந்த கணக்கு. அக்கா நான் இப்போ ஒரு லேட்டா படிக்கிறேன்க்கா. சரி, ஓகேப்பா. சரி, யாராவது படிங்கம்மா. படிங்கம்மா. 207 into 3 parts checks that the amount are in AP and used to and 3 children. The product of the two least amounts the children had 4,623 times the amount received by each children. வெரி குட். படிச்சது கமலேஷா? அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வெரி குட். ஏன்னா ஸ்பான்டேனியஸா படிக்கிறாங்களே அவங்களாவே கேட்டேன். வெரி குட். அந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்கணும்.
நீங்களா ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். சரி, தமிழ் மீடியம் கொஸ்டின் யாராவது படிங்க பார்க்கலாம். படிக்கவாக்கா? படிங்க. ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல்பலன் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க. ஓகேமா, வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட 3 குழந்தைங்க இருக்காங்க. ஓகேவா? ஒரு தாய் கிட்ட ஒரு அம்மாக்கு எத்தனை பசங்க இருக்காங்கன்னா 3 பசங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் பசங்க. ஓகேவா? 3 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு தன்னிக்கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட் காசுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேணா தங்க நாணயம் கூட சும்மா வச்சுக்கோங்க. 207 காயின்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அதை வந்து என்ன பண்றாங்க, 3 பாகமா பிரிக்கிறாங்க. அதாவது 3 ஷேரா போடுறாங்க. ஈக்குவல் எல்லாம் சொல்லல, ஆனா 3ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சு அதை என்ன பண்றாங்க, 3 பேருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுல இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா அன்ஈக்குவலா தான் பிரிக்கிறாங்க, சமமாலாம் பிரிக்கல. ஒண்ணு வந்து கம்மியாவும், ஒண்ணு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவும், இன்னொன்னு அதை விட ரொம்ப ஜாஸ்தியா, இந்த மாதிரிதான் பிரிக்கிறாங்க. இதுல 2 சிறிய தொகை இருக்கு இல்லையா, அதாவது சின்னதும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசும் இருக்கு இல்லையா, அந்த 2 சின்ன தொகைகளை நம்ம பெருக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணா இந்த அமௌண்ட் வருதான். அப்படின்னா அந்த ஒரு குழந்தைங்களுக்கும் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். இதுல என்னென்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 பேருக்கும் கொடுத்த தொகையை கூட்டி பார்த்தா, அதாவது அதுதான் இதோட மீனிங். அவங்க கிட்ட இருக்கிற 207 தங்க நாணயம்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த 3 இதைதான் 3 பேருக்குமே பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப 3த்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் தான் வரும்னா 207 வரும். இது ஃபர்ஸ்ட். இதுல சின்னதா இருக்கிற 2த்தை மல்டிபிள் பெருக்கி பார்த்தா 4623 வருதான். அப்படின்னா 3 பேருக்கும் எவ்வளவு ஷேர் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஆமா, ஜென்ரலா வந்து பாகம் பிரிச்சாங்கன்னா எல்லாருக்கும் சமமா தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்க அம்மா வந்து வித்தியாசமா பண்ணிருக்காங்க, சமமாலாம் கொடுக்கல. என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பண்ணதை வச்சு, அப்படி இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அந்த மாதிரி பார்த்து 3 ஷேரா பிரிக்கிறாங்க. சரியா? ஒண்ணு சின்னது, ஒண்ணு அதோட கொஞ்சம் பெருசு, இன்னொன்னு அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி 3 பாகமா பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ இது என்ன சொன்னாங்க, இந்த 3 பாகத்தையும் கூட்டினா 207 வருதான். இதுல இந்த சின்னது 2த்தை பெருக்குனா 46 என்ன ஆன்சர் வந்துதான் 4623க்கா. ஓகே, இந்த அமௌண்ட் வருதா? ஓகேவா? அப்படின்னா அந்த 3 பாகத்துல எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. 3 பாகங்கள் பிரிக்கிறாங்க, அதுல சின்னது 2த்தை மல்டிபிள் பண்றாங்க. இந்த மாதிரி வரும்போது கூட்டுத்தொடர் வரிசையில எடுத்துக்கங்க. ஓகேவா? ஏபில எடுத்துக்கோங்க. ஏபில 3 எண்கள் அடுத்தடுத்து வருது அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துப்போம் ஜென்ரலா? a - t a plus t கா. வெரி குட். அதேதான் இங்கே எடுத்துக்க போறோம். இதுதான் அந்த 3 கேரக்டர்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட் பிரிச்சிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் வந்துச்சா? 207. 207. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், a - b plus a plus a plus b. இது 3த்தையும் நான் அப்படியே அடிஷன்ல எழுதிக்கிட்டேன், கூட்டல்ல. இதுக்கு ஆன்சர் என்ன வந்துதான் 207 வந்திருக்கு. இப்ப இதை சால்வ் பண்ணலாம். இங்க வந்து -b இருக்கு, இங்க +b இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க, ஒரு a 2a 3 டைம் இங்க இருக்கு. அப்போ 3a = 207. ஓகேவா? அப்ப ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், a = 207. நமக்கு ஏ தான் வேணும். அப்ப ஏ மட்டும் வச்சுட்டோம்னா மல்டிபிள் பெருக்கல்ல உள்ள 3 ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும், வகுத்தல். வெரி குட். அப்ப டிவைடட் பை 3 வரும். அப்ப கேன்சல் பண்ணலாமா? 20ல எத்தனை 3 இருக்கு, 6 times கா. 6 டைம்ஸ். பேலன்ஸ் 2 27ல 9 times கா. 9 டைம்ஸ். அப்ப ஏவோட வேல்யூ 69. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஏ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா பாருங்க. புரியுதுக்கா. ஓகே, சரி. இப்ப ஏ புரியுதா? சரி,
யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. என்னப்பா காப்பி பண்ணிக்கிறீங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. நான் வேணா கொஸ்டின் முடிச்சிடவா? முடிச்சதுக்கு அப்புறம் காப்பி பண்ணிக்கிறீங்களா? முடிச்சிடுறேன். ஓகேப்பா. சரி, இப்ப ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்த கண்டிஷன் என்ன சொன்னாங்க? இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன்கா. வெரி குட், வெரி குட். இரு சிறிய தொகைகள் அப்படின்னா இது ரெண்டும், உள்ளதுல சின்னது இது ரெண்டும் தான். அதை பெருக்குனா மல்டிபிள் பண்றாங்க. பெருக்குனா என்ன ஆன்சர் வந்துச்சா? 4623. 23வா? ஓகே, 23 வந்துச்சான். இதுல நம்ம இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் 69. அதை இதுல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஏவை வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ண போறேன். சரி, மல்டிபிள் கூட நீங்க பண்ண வேணாம், எதுக்கு தேவையில்லாம மல்டிபிள் எல்லாம் பண்ணிக்கிட்டு. ஏக்கு பதிலா டைரக்டா 69 கொடுத்துருவோம். இப்ப ஏக்கு பதிலா 69 நான் கொடுத்துடுறேன். மல்டிபிள்ல ஒரு ஏ இருக்கா, அதுக்கும் 69 கொடுத்துருங்க. ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் 69 தானமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏக்கு வேல்யூ 69, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும்? டி வேல்யூ. கரெக்டா? டி தான் இனிமே கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த 3 எண்கள் என்னென்ன அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப டி வேணுமா? அப்போ இந்த 69 மைனஸ் டி இங்க வச்சுட்டு இங்க மல்டிபிள் உள்ள 69 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ எப்படி வரும்? டிவிஷன், வகுத்தல்ல வந்துடும். பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வகுத்தல்ல வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ண போறேன். 6ல எத்தனை 3 இருக்குன்னா 2, 9ல 3 3, இது 4ல ஒரு 3 இருக்கு, பேலன்ஸ் 1, 16ல 5 3 இருக்கு, பேலன்ஸ் 1, 12ல 4 3 இருக்கு, 3ல ஒரு 3 இருக்கு. இப்ப 23 டேபிள்ல தான் நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும், ஏன்னா இது ஒரு பிரைம் நம்பர். அப்போ 154ல எத்தனை 23 இருக்கு பாருங்க. 100ல எத்தனை 23 இருக்கும், 4 இருக்கும். 50ல ஒரு 2 இருக்கும். அப்படின்னா 6ஆல பெருக்கி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 23 × 6 மல்டிபிள் பண்ணி பாருங்க. இது கூட இன்னொன்னு வருமானு பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 23 இருக்கு, 7 வருமானு பாத்துக்கோங்க. வரல, அதிகமா போயிருது. 23 கூட 7 பெருக்கினீங்கன்னா 161 வருது. அப்ப இது எடுத்துக்க வேணாம். 23 கூட 6 பெருக்கினீங்கன்னா 138 வருது. அப்ப அதை எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்க இப்படி கேன்சல் பண்ண தெரியலன்னா இப்படி வகுத்து கூட பாத்துக்கோங்க. 23 1541ல வகுக்கணும். இதுல எத்தனை டைம்னா 6 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 138 வருது. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4, இது 14 ஆகும். இதை நீங்க கழிச்சுங்க அப்படின்னா 6, இங்க 1, இந்த 1 நான் இங்க கீழே கொண்டு வந்துக்கிறேன். இதோ 161 கரெக்டா இங்க வருது பாருங்க. 7ஆல பெருக்குனீங்கன்னா அப்ப 7 டைம் 161, 0 வந்துருது. அப்ப 23ஆம் வாய்ப்பல்ல, இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 67 டைம் வருது. ஓகேவா? இப்ப எனக்கு மைனஸ் டி இதை மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். மைனஸ் டியை இங்க வச்சுக்கிட்டு இந்த பிளஸ் 69 ஆப்போசிட் சைட் போகுது. அங்க ஏற்கனவே 67 இருக்கு. இந்த பிளஸ் 69 ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும்? மைனஸ் 69. இப்ப கழிச்சு சொல்லுங்க எவ்வளவு? -2ன்னு வரும். ஓகேவா? இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. நான் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப டியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2. அவ்வளவுதான், அவ்வளவுதான். டி கிடைச்சிருச்சு. இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? ஓகே, யாருக்காவது சொல்லணும்னா இப்பவே சொல்லிடுங்க, திருப்பி கூட சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லணுமா? ஓகே, ஓகே. இங்க பாருங்க, இப்போ இதுல இந்த 3 எண்கள்ல 2 சிறிய எண்களை பெருக்குனா 4623 வருதான் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதுல ஏக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை பிரதிட்டு இருக்கோம். 69 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நமக்கு டி மட்டும்தான் வேணும். அப்ப டி மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். இங்க பெருக்கல்ல இருக்கிற 69 ஆப்போசிட் சைடு போனா வகுத்தல்ல போகும். கொண்டு போயிட்டு நம்ம அடிச்சோம் அப்படின்னா 67 டைம் வருது. இப்ப நமக்கு டி தான் வேணும். அப்ப டி மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டு இந்த பிளஸ் 69 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ்ல வருது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணா -2. இந்த மைனஸ் மைனஸ் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா டியோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை வகுத்தெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். இப்ப ஏவும் டியும் ஓகேவா? ஓகே, இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஏக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 69.
டிக்கு 2க்கா. 2. அந்த 3 பேரு இருந்தாங்களா அந்த குழந்தைங்க அவங்க எப்படி வச்சிருந்தாங்க? A மைனஸ் பி A A plus பிளஸ் பியா அதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்ப ஏக்கு 69 மைனஸ் பிக்கு 2. ஏக்கு 69. A பிளஸ் பிக்கு 69 பிளஸ் 2. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 67, இது அப்படியே 69, இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 71. 71. அவ்வளவுதான். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அந்த அம்மா வந்து நல்ல அம்மா தான் சரியா, அவங்க எனிமி அம்மாலாம் கிடையாது. ரொம்ப நல்ல அம்மா தான். அவங்களால சமமா பிரிக்க முடியல, அதனால ஒரு 2 மட்டும் வித்தியாசம் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா, அவ்வளவுதான். ஓகேவா? அவங்க 3 நல்ல பேருக்கு அம்மா தான். 69 ரூபா கொடுத்தாங்க. என்னப்பா? 3 பேருக்கு 69 ரூபா கொடுத்தா கரெக்டா தான் இருக்கும். ஆனா அந்த அம்மா அப்படி பண்ணல. அது கூட்டத்தோட வரிசைன்றதுனால நமக்கு இப்படிதான் ஆன்சர் வந்திருக்கு. அந்த அம்மா அதனால திட்டாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? தெரியும். வெரி குட். ஆனா கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். சரி ஓகே. இவங்க வந்து கொஞ்சம் குட்டி பிள்ளை, அதனால அப்படி பண்ணிட்டாங்க. இவங்க கொஞ்சம் பெருசு, இவங்க ரொம்ப பெருசு. ஓகே, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு யாராவது எழுதணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டேன், இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான சம்மு. இதுல யாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த சம்ம நீங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாவது பார்க்காம போட்டு பாத்துருங்க சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். ஓகே. அக்கா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. நான் பேசவே இல்லப்பா, நீங்க எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன், மியூட் போட்டேன். நான் இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பா போயிடுச்சுன்னு நினைச்சேன்க்கா. இல்ல இல்ல, நோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் சைலண்டா இருக்கேன். அடுத்த பேஜ் வைக்கட்டுமா? அக்கா நான் எழுதியே முடிச்சிட்டேன்க்கா. எழுதிய முடிச்சிட்டீங்களா? வெரி குட். முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போட்டு முடிச்சிட்டோம்க்கா. ஓகே. பாண்ட்ல எழுதிட்டு இருக்கீங்களாமா? தேவைப்படுதா பாத்துக்கோங்க. அடுத்த கணக்கு போலாம்க்கா. சரிங்கம்மா, ஒரே நிமிஷம், அவங்களும் எழுதிக்கிட்டோம். சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? அது சின்ன help பண்றோம்க்கா. எனக்கு தெரியல என்னன்னா, எனக்கு சொல்லுங்கக்கா. வந்து சரி சொல்றேன். சொல்லுங்க ஆனா சொல்லுங்க. நீங்க செய்வீங்களான்னு தான் தெரியல. இதுல என்னன்னா, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்க்கு வர வைக்கணும். அதுக்கு வந்து நீங்க தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக்கா. ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th படிச்சாங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாஸ் பத்தி சொல்லுங்க. அப்படி சொல்ல தெரியலனா கூட என் நம்பரை கொடுத்து அவங்கள பேச சொல்றீங்களா? அக்கா கொஞ்ச நாளைக்கா பெர்மனண்டாக அக்கா? பர்மனண்டா தான். உங்களை மாதிரி அவங்களும் கிளாஸ்க்கு வரதுக்கு. அக்கா அவங்களே கொஞ்ச நாள் அதெல்லாம் வரட்டும். ஹோம்ஒர்க் நினைச்சு பயப்படுதுங்கக்கா. அப்படியா? ஹோம்ஒர்க் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைச்சு பயப்படுதுங்கக்கா. வந்தா இல்ல, வரவே இல்ல. மாட்டேங்குதுக்கா. நான் தான் போன் நம்பர் சொல்லிட்டேன்ல, கொடுத்து பார்த்துச்சு. 8 to 9 1 hour, ஒரு 15 minutes ஆமாக்கா. தான். நான் தான் சொல்றேன், அத ஒரு நேரத்துல 15 ஏதாவது minutes. உட்காந்து படிக்கலாம்னு பாக்குதுங்கக்கா. சரி, நான் இப்ப கொஸ்டின் கேக்குறேன். இப்போ நம்ம சொல்லி கேளுங்க. கொடுக்கறது வேஸ்டா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுற ஒரு விஷயம் தானே. இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும் தானே?
ம் ஆமாக்கா அப்போ அது வந்து அந்த டயத்துக்கு நம்ம வேற கத்துக்கலான்றத விட இத நம்ம கத்துக்கலாமே, அதுக்கு தான் கேக்குறேன். ம் அதனால முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு எனக்கு ஒரு அட்லீஸ்ட் உங்க சார்பா நீங்க ஒருத்தவங்களும் எனக்கு 2 பேரை ரெஃபர் பண்ணா கூட போதும். யாராவது 2 பேர் அடுத்த பேட்ச் சேர்த்து விடுறீங்களா? அடுத்த பேட்ச் அடுத்த பேட்சா? அடுத்த பேட்ச் இல்ல, உங்க மாதிரி 10வது படிக்கிற பிள்ளைங்களை தான் சொல்றேன். அடுத்த பக்கம் வச்சு சேர்த்துடலாம்க்கா. சரி ஓகே, ரொம்ப நன்றி. பார்க்கலாம் எத்தனை பேரு சொல்றீங்க. நன்றிக்கா. ஓகே சரி, சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே, அதுதான் அப்படி சொல்லிட்டு அக்கா இருக்கீங்களா? ஃப்ரீ கோட்டலி வருதுக்கா. ஓகே ஓகே. அக்கா ஓகே, கிராஃப் ஜியோமெட்ரி எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்களாமா? அதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ரைட்டா இருக்குக்கா. லைட்டா இருக்கு. கிராஃப்ல டவுட் Okay, இருக்கு. நான் சொல்லி தருவேன். என்னப்பா? கிராஃப்ல தான்க்கா டவுட் இருக்கு. சரி, நான் சொல்லி கொடுக்குறேன். சரி ஓகே, சரி நோட் பண்ணிட்டீங்களாமா? நெக்ஸ்ட் போவோமா? போலாம்க்கா. ஓகே ஓகேம்மா. சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அதனால நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, பயிற்சியில வந்து நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இது போட்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். செகண்டும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல தேர்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேனாமா? சொல்லி கொடுத்துட்டேனா? ஓகே, இப்ப தேர்ட் சம் நான் சொல்லி கொடுக்குறேன். தேர்ட் சம் ஈஸி தான். மாடல் 2 சம் இருக்கு, நான் ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதுல எந்த சம் சொல்லி கொடுக்கட்டும்? ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட்க்கா. செகண்ட் சொல்லி தரவா? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா tn = 4 - 7 என்ன கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் ஏவும் டியும் என்ன, ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசமும் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். சிம்பிள். அப்ப நீங்க பாருங்களேன், உங்களுக்கு ஏடி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சீக்வன்ஸ் தொடர் வரிசையை நீங்க உருவாக்கணும். அங்க டிஎன் என்னமா கொடுத்திருக்காங்க? 4 - 7க்கா. 4 - 7 என்ன? இப்போ நம்ம கிட்ட ஏவும் டியும் கேக்குறாங்க. ஏனா என்ன? ஃபர்ஸ்ட் உறுப்பு, முதல் உறுப்பு. டினா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா சொல்லுங்க. T2 - T1. T2 - T1 அப்படின்னா நமக்கு 2 உறுப்பு இருக்கணும். அப்பதானே செகண்ட் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சு நம்மளால டி சொல்ல முடியும். அப்போ இந்த டிஎன் இத ஜெனரல் டேர்மை வச்சுக்கிட்டு நம்ம T1ம் T2வும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். அப்போ T1 நான் கண்டுபிடிக்க போறேன். அப்படின்னா n இருக்கிற இடத்துல நீங்க 1ன்னு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும். அப்ப அங்க என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு சொல்லுங்க. 4 - 7 n பதிலா 1. அப்போ 4 - 7 × 1 இல்ல, மல்டிபிள், பெருக்கல் 7. இப்ப சொல்லுங்க, 4ல -7 சால்வ் பண்ணீங்கன்னா கழிச்சீங்கன்னா -3. வெரி குட், -3. சரி, இப்ப சொல்லுங்க T1 = -3 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ என்னமா? யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். -3. வெரி குட். ஏவும் -3 தான். ஏன்னா T1னா என்ன? முதல் உறுப்புன்னு அர்த்தம். ஒரு தொடர் வரிசையில இப்ப 3, 6, 7 இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் உறுப்பு என்ன? அதுதான் ஏ. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? T1 சொல்லுவோம். அப்ப T1ம் ஏவும் ஈக்குவல் தான், எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ இந்த சம்ல ஏன்றது -3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு T2 - T1, அப்போ 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். நம்ம முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலால T2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 4 - 7 n-க்கு பதிலா மட்டும் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்ப சால்வ் பண்ணி சொல்லுங்க. 4 - 14 இதை நிறுத்தி சால்வ் பண்ணீங்கன்னா
10 -10 ஓகே. அப்ப T1 கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட். -10 வெரி குட். அப்ப T1 கண்டுபிடிச்சாச்சு, T2 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப D ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஃபார்முலா சொல்லுங்க. T2 minus T1 கா. வெரி குட். அப்ப T2 க்கு பதிலா minus 10 -T1. T2 க்கு பதிலா -10 வெரி குட். இங்க ஏற்கனவே வெரி குட். இங்க ஒரு மைனஸ் இருக்கா, அப்ப மைனஸ் போட்டுக்கோங்க. T1 க்கு பதிலா -3 -3. அப்ப சால்வ் பண்ணுவோமா? -10 இந்த மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிருது 3. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா -7 அவ்வளவுதான். -7 சூப்பர். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஃபைனலா A ஈக்குவல் டு -3 D ஈக்குவல் டு -7 அப்படின்னு எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் இந்த சம் ஓகேன்னு பாருங்க. இது ஒரு 2 மார்க் தான். கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே போட்டுடலாம். சேதுபதின்ற ஐடியில இருக்கிறது யாருமா? தனலட்சுமிக்கா. நேம் என்னமா? தனலட்சுமிக்கா. ஓகே ஓகேமா. ஓகே, எல்லாருக்கும் இது ஓகேன்னு பாத்துக்கோங்க. ஓகேக்கா. ஓகேமா. இதே மாடல்ல உங்களுக்கு பயிற்சியில ஒரு சம் இருக்குல்ல, அதை போட்டுறீங்களா ஹோம்ஒர்க்கா? ஓகே. ஹோம்ஒர்க் வந்து நீங்க அனுப்பணும். அனுப்பாம ஏமாத்த கூடாது. ஓகேக்கா. ஓகே சரி. காட்டுங்கக்கா. நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் போட்டுமாமா? போறாங்கக்கா. ஓகே போலாம்க்கா. ஓகேமா. போறாங்கக்கா. ஓகே சரி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் போட்டுறீங்க. நெக்ஸ்ட் 4th ஒரு சம் இருக்குல்லமா, அது ஆல்ரெடி நீங்க ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்க. நான் வந்து 19வது உறுப்புனா T19 கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? போட்டோம்க்கா அந்த சம்ம. ஓகே ஓகேமா சரி. இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாம். இப்போ படிக்கிறீங்களா பரத்? 5வது கணக்கு பயிற்சி 2.5ல சரி. சுபாஷ் சொல்லுங்கப்பா, படிக்கிறீங்களா? சரி, டான்ல யாராவது படிங்கம்மா. படிங்கப்பா. AP 16,11,6,1 is -54. ஓகே சூப்பர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டான்ல படிங்க. படிக்காதவங்க நேம் சொல்லிட்டு படிங்கம்மா. ஃபோர்த் கொஸ்டின் தானேக்கா? இல்ல 6th கொஸ்டின். சாரி 6th. அம்மா பாத்தீங்களா? 5 அதே மாதிரி சொல்றேன். படிக்காக்கா. சரி படிங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் 54,000 உறுப்பு படிச்சிட்டேன்க்கா. ஓகே ஓகேப்பா. ஓகே சரி. இது ரொம்ப சிம்பிள். ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. இந்த கொஸ்டின்ல நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தப்பா இதை வந்து ரீட் பண்ணிருவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இந்த 4th கொஸ்டின்ல -11
-15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. 19வது உறுப்பை காண்க அப்படின்னா T19 என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்களேன். 5th கொஸ்டின் 16 11 6 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? அதாவது இந்த TN இதோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க -54ன்னு. இது எத்தனாவது உறுப்பு அப்படின்னா n என்னன்னு கேக்குறாங்க. எத்தனையாவது உறுப்பு அப்படின்னா n என்னன்னு கேக்குறாங்க. 19வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னா T19 கேக்குறாங்க. இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுலயே பாக்குறதுக்கு. ஃபைண்ட் த 19th டேர்ம். 19th டேர்ம் அப்படின்னா 19வது உறுப்பு. அப்படியே T19 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த 5th கொஸ்டின் பாருங்க. which term of an AP 16 11 6 11 is -54? உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அதாவது -54 அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னா TN அப்படின்றதோட வேல்யூ -54 அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன, அது எத்தனாவது டேர்ம், அந்த உறுப்பு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. -54 அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேக்குறாங்க. விச் டேர்ம் அப்படின்னா என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதே மாதிரி போயிட்டு இருந்தா 19வது உறுப்பா என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 19th டேர்மா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க T19 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது -54ன்னு ஒரு டேர்ம் வரும். அது எத்தனாவதா வரும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா எத்தனாவதா வரும் அப்படின்னா n என்னன்னு அர்த்தம். -54 அப்படின்றது எந்த பிளேஸ்ல வரும் அப்படின்னா n என்னன்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த 2 டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. சரி, ஓகே. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி இந்த T19 போட்டிருப்பீங்க. இப்போ 5th சம் தான் நம்ம பாக்குறோம். -54ன்றது என்ன டேர்ம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த பிளேஸ்ல உட்கார்ந்துருக்குன்னா இது எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n. சரியா? ஓகே. அந்த தொடர் வரிசை சீக்வென்ஸ் சொல்லுங்கம்மா. 16 11 16 11 6 1. ஓகே. இதுல -54 அப்படின்றது எந்த உறுப்புன்னு கேக்குறாங்களா? எத்தனையாவது உறுப்புன்னு. ஓகே. TN ஃபார்முலா நான் கேக்குறவங்க சொல்லுங்க. சந்தோஷ் சொல்லுங்கப்பா. எந்த சந்தோஷ் வேணாலும் சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். A plus n minus 1 D. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, TN எழுதிருக்கோமா? இதுல இந்த TN டேம் இப்ப எத்தனைன்னு கொடுத்துட்டாங்கன்னா -54. அதாவது இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். சரியா? இப்போ இதுல n என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம ஏவும் டியும் எடுத்துக்கலாம். n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சொல்லுங்க பாக்கலாம். இந்த சம்ல ஏவோட வேல்யூ என்ன? 16 டின்றது ஃபார்முலா சொல்லுங்க. T1 கா. வெரி குட். T2 - T1. T2 அப்படின்றது என்னமா? 11. 11. T1 16. சரி, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? -5. அப்போ டி வந்து -5. அப்படி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம் ஏவும் டியும். சரி, ஏக்கு பதிலா 16, இந்த n-1 அப்படி இருக்கட்டும். டிக்கு பதிலா -5. இதை உள்ள கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப -54 = 16 பிளஸ் வேணாம் மைனஸ் ஆக்கிக்கலாம். ஏன்னா அங்க மைனஸ் தானே இருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்க -5 இருக்கிறதுனால இந்த n கூட மல்டிப்ளை பண்ணா -5n.
இந்த -5 கூட -1 மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? +5. இப்போ இந்த நம்பரையும் நான் வந்து சால்வ் பண்ண போறேன். கூட்டணும் அப்படின்னா 21 வரும் -5n. இங்க -54 இருக்கு. இப்போ இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கிற 21 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். மைனஸ். அப்ப சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். -54யும் -21யும் கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 75. கரெக்டா? -75 ஈக்குவல் டு -5n. நம்ம இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 75யும் 5யும் நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வரும்? 7ல ஒரு 5 இருக்கு, பேலன்ஸ் 2. 25ல 5 5 இருக்கு. அப்ப என்னோட வேல்யூ 15. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது 15வது உறுப்பா 315 போட்டு பார்த்தாதான் நமக்கு -54 ஆன்சரா வரும் அப்படின்னு தெரியுது. அப்ப இதே மாதிரி போயிட்டே இருந்தா 15வது டேமா -54 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஒன்ஸ் அகைனா ஒரு நிமிஷம் இருங்களா, என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னொரு வாட்டி சொல்லவா? ரொம்ப சிம்பிள்மா. ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. இதுல -54ன்றது எத்தனாவது உறுப்புன்னு கேக்குறாங்க. எந்த டேம் அப்படி எத்தனாவது டேம்னு கேக்குறாங்க. அப்ப n என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு உறுப்புகள் டேம் அப்படின்னு வந்தாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா இது மட்டும்தான் கூட்டுத்தொடர் வரிசையில. அதுல இந்த tnக்கு பதிலா -54ன்னு போட்டுக்கோங்க. ஏ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், முதல் உறுப்பு. டியும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு மைனஸ் பண்ணா நமக்கு டி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏலையும் n-1 இன்டு டி இதுல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்ப ஏக்கு பதிலா 16, டிக்கு பதிலா -5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த -5 உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா 16 -5n + 5. இந்த நம்பர் ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 21. இது -5n. இப்ப நான் என்ன பண்றேன், n மட்டும் தானே வேணும். அப்ப எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்ப இந்த 21 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ்ல வரும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா -75. இதுலயும் நமக்கு n மட்டும் தான் வேணும். அப்ப இந்த 5 எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம். 75ன்னா 15 ஆன்சர் கிடைக்குது. அவ்வளவுதான்மா. பண்ணிக்கோங்கம்மா. நீங்க நிரஞ்சனாவாமா? ரத்னா ஐடியில இருக்கிறது யாரு? ஓகே ஓகேம்மா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. நிரஞ்சனா இருக்கீங்களாமா? இருக்கேன்க்கா. ஓகேம்மா. சாரி, அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, நான் திருப்பி கூப்பிட மறந்துட்டேன். சாரி, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா கிட்ட சொல்றேங்க. சரிங்கக்கா. ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். ஓகே ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Find the middle terms of an AP 9, 15, 21, 27 up to 183. அதாவது இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஏபில இருக்கு அப்படின்னா இதோட மிடில் டேமா இவ்வளவு நேரம் நமக்கு என்ன கேட்டாங்க, இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தொடர் வரிசை இருக்கு அப்படின்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா இதுல வந்து 15வது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி போயிட்டு இருக்குன்னா இதுல வந்து -54ன்னு ஒரு நம்பர் வருது, அது எத்தனாவது டேமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் இப்ப 1ல இருந்து அப் டு 183ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் இருக்கு அப்படின்னா இதுல நடு உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மள கேட்கலாம்.
நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா வச்சு கரெக்டா போட்டா ஆன்சர் கரெக்டா வந்துரும். சரியா? இப்போ இதுல என்ன கேக்குறாங்க, இதோட மிடில் டேர்ம் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கொஸ்டின் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில நடு உறுப்புகளை காண்க, நீங்க அப்பவே கெஸ் பண்ணிக்கணும். நடு உறுப்புகளை காண்க ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்திலயும் பாருங்க எஸ் போட்டிருக்காங்க டேர்ம்ஸ் அப்படின்னு. நடு உறுப்புனா ஒண்ணுதானே இருக்கும், மிடில் டேர்ம்னா ஒண்ணுதானே இருக்கும், சென்டர் ஒண்ணுதான் இருக்கும். அப்படியா? சென்டர் ஒண்ணுதான் இருக்குமா? சென்டர்ல சென்டர்னா என்னமா, எத்தனை டேர்ம் இருக்கும், நடு உறுப்புகள் எத்தனை இருக்கும்? கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுக்கா. நான் கொஸ்டின் கேக்குறது புரியலையா? சரி, இப்போ வந்து ஹர்ஷித், ஹரிஷ், ஹரிணி, இது ஹரிணி ஓகேவா, நிரஞ்சனா, இளம்பிரியன், இவங்க எல்லாம் லைனா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல சென்டர்ல யார் இருக்காங்க? மியூட் பண்ணிக்கோங்கம்மா, எக்கோ ஆகுது. இதுல சென்டர்ல யார் இருக்காங்க, நடுவுல யார் இருக்காங்க? ஹரிணி. ஹச்சிகா. எப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க? இங்கிட்டு 2 பேர் இங்கிட்டு 2 பேர் அப்ப நடுவுல இருக்கு. அப்படி சொன்னீங்க, கரெக்ட். இப்போ நான் என்ன பண்றேன், ஹர்ஷித், ஹரி, ஹரிணி, பக்கத்துல நிரஞ்சனா, இளம்பிரியன். இப்போ இங்க வந்து காவியாவையும் நான் நிக்க வச்சிடுறேன். சாரி, காவியான்ட்டு என்ன போடுறேன்னா நந்தினி போட்டும் போல். சரி, காவியா நிக்க வச்சிடுறேன். இப்போ சொல்லுங்க, யார் சென்டர், மிடில் யாரு, நடுவுல யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. யாருமே இல்லக்கா. இல்ல, யாருமே இல்லைன்னா நீங்க 3 3 பிரிச்சுட்டு நடுவுல யாருமே இல்ல கேப் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா மிடில்ல இருக்காங்க. 2 பேரு. 2 பேர் இருக்காங்க. 2 பேரா இருக்காங்க. ஹரிணியும் நிரஞ்சனாவும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 பேருமே மிடில் தான் இங்க. ஓகேவா? அப்போ ஏன் இப்போ அங்க வந்து நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு குடுக்குறாங்கன்னு தெரியுதா? உறுப்புகளைனா, உறுப்புனா ஒண்ணு, உறுப்புகளை அப்படின்னா 2ஆ இருக்கலாம். அதாவது டேம்னா ஒண்ணு, டேம்ஸ்னா ப்ளூரல் பன்மை, நிறைய பேர் இருக்கலாம். அப்ப 2 பேர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சம்ல ஒரு மிடில் டேம் வரலாம், அப்படி இல்லைன்னா 2 மிடில் டேம் கூட வரலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப நம்ம அதை சால்வ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, அது எப்படி வருது பாருங்களேன். இப்போ 1 2 3 4 5 5 பேர் இருந்தா ஒரு மிடில் டேம் வருது. கேக்குதுக்கா? கேக்குதுக்கா. புரியுதுக்கா. புரியுதுக்கா. Nine, 15, 21, 27, 83க்கா.
7. 7.5 தான்க்கா. ஆங்க்கா. 15, 21, 27, 21க்கு பக்கத்துல 27க்கா. n minus 1 into d. D. 9க்கா. 9, Inka. 6, 1 minus a by d plus 1க்கா. லாஸ்ட் அந்த 183க்கா. நூத்தி 74க்கா. கரெக்ட்டுக்கா. ரெண்டு.
பாய்க்கா. யாருக்கா? யோகேந்திரன்கா. சிக்ஸ்கா. 84கா. 93கா. 93க்கா. 90கா. அக்கா உங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்களா? ஆமா. இல்லைங்கக்கா. இல்லைங்கக்கா. இல்லக்கா. தேங்க்யூக்கா. கா 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 கா